இது எங்கள் வீடு தாங்க. காம்பவுண்ட் செவுரு, வீடு சேர் போட்டு உட்காந்துருந்தேன்னா கேட்டு மேலே வந்து 2 காக்கா உட்காந்துக்கு கத்து. அப்போது கத்துதுன்னு சொல்லி அந்த காம்பவுண்ட் செவுரு மேலே தண்ணி ஒரு கப்பில் டீ கப்பில் தான் தண்ணியும் மிக்சரோ இல்லை பிஸ்கெட்டோ வச்சாக்க அது சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிட்டுட்டு அது உட்காந்துக்கு மறுபடி பக்கத்துலேயே கேட் மேலேயே வந்து உட்காந்துட்டேன். நானும் அதுக்கிட்ட எதோ சொல்லி பேசுவேன், அது போகவே போகாதுங்க அந்த காக்கா ரெண்டும். அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் அது போகாது. நான் எந்திரிச்சு துரத்தணும் போகும். இது கூட தான் பேசிட்டு இருப்பேன். வந்து புது உட்காந்து ஏதோ மிச்சம் முட்டை போட்டோன்னா பொரியும் சாப்பிட்டுச்சுங்க. போட்ட மிச்சரு பொரி பிஸ்கெட்டு பிஸ்கெட் வச்சா தண்ணியும் தொட்டு தொட்டு தண்ணியில் கடிச்சு அந்த பிஸ்கெட்டை தண்ணியில் அதில் தொட்டு திங்க. பிஸ்கெட் என்ன சாப்பிடுவியா? நல்ல விஷயம். ஓகே ஓகே. மண்டையில் கொண்டு போய் வைக்கலையே, மண்டையில கழிச்சு என்ன பேன் காத்து வாங்குறியா? நீ பேன் காத்து வாங்குறியா? வாங்க எல்லாம் மாட்டி வாங்க. பேனு நல்ல காத்து வாங்கிக்க. அப்படி காத்து வாங்க உதற விட்டுட்டு. மழை வருது. மழை வருதா? பார்க்குக்கு எப்படி போங்க? நாளைக்கு தண்ணி ஊற்றிருக்குது. பிஸ்கட் வச்சுக்கா எல்லாம் பெட்டனி உங்க வேலை எல்லாம் தொட்டு குடிங்க. அங்கே பாரு தண்ணியில் தொட்டு அட்டைங்க. கரெக்டாக ஜலாசயம் சொன்னேன். சாப்பிடு சாப்பிடு, பயமில்லாம் சாப்பிடு, பயமில்லாம் சாப்பிடு. ஓ டெய்லி எப்படி பண்ணுவீங்களா? ஓ இப்போ வெட்டிங் அடிக்கு தான் அங்கே போயிட்டு போயிட்டு நம்ம காக்காவுக்கு சோறு வைக்கிறதுக்குள்ள இத்தனை பேச்சு பேசி அதை கன்ஃபியூஷன் நான் நமக்கு அதை
கருப்பு துணிக்கு பயந்துட்டு அடிச்சேன். வா சாப்பிடு. நாங்க பக்கத்துலயே இருந்தோம் எனக்கு. இப்படியே கையில் எடுத்து கொண்டு போனால் ஓடும். தொட்டு சாப்பிடு. பயம் இல்லாம தொட்டு சாப்பிடு. நான் இங்க இருக்கிறோம். யாரும் நீ பிடிக்க மாட்டாங்க. தொட்டு சாப்பிடு. நிறைய சாப்பிடு. அப்படியே தண்ணி இல்லை இப்ப பாத்தியா ஓ சூப்பர். நீ கருத்து போட்டு கருத்து மாட்டா போனோம். ஒவ்வொரு கருத்து நீ பார்த்த போகுது. நீ பக்கத்துலயே போக சரி.